Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. Fashion Designing and Aari Embroidery ரெண்டுமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் further details கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸா இருந்தாலும் சரி, டைரக்ட் கிளாஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா கத்துக்கிற மாதிரி இருக்கும். பேட்ச் கான்செப்ட் கிடையாது, 1-to-1 கிளாஸ் தான். உங்களோட கன்வீனியன்ட் டைம்ல உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ரிலாக்ஸா கத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி என்னோட மெஷினை காமிச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட உஷா மெஷின்ல காமிச்சு போட்டேன், அதுக்கப்புறம் வந்து சிங்கர் பிரில்லியன்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் பிரதர் மெஷின் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு மெஷின் போடும்போது எனக்கு வந்து காமனா ஒரு டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரே சேம் டவுட்டு ஒரு 500 மெசேஜாக இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து யூடியூப்ல கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன டவுட் அப்படின்னா, ஒரு நீங்க காமிக்கிற மாதிரி வந்து ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ் 20 அபவ் பட்ஜெட்ல தான் வாங்கணுமா, அதுக்கு கீழே உள்ள பட்ஜெட்ல ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ் வாங்கலாமா, எந்த மெஷின் வாங்கலாம், ஒரு 10,000 பட்ஜெட்ல இருக்கிற மாதிரி மெஷின் ஒன்று சொல்லுங்க, அந்த மெஷின் வாங்கலாமா, ஏன் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5,000 ரூபாய் பட்ஜெட்ல இருந்து 30,000 ரூபாய் பட்ஜெட் வரலும் மெஷின்ஸ் நிறைய இருக்கு. எல்லா பிராண்ட்லயுமே இருக்கு. ஒரு பிராண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 rupees வேரியேஷன்லயே வந்து நிறைய மெஷின்ஸ் அவைலபிளா இருக்கு. ஒரு மெஷினுக்குமே வந்து இந்த கோடோட நிறைய மெஷின்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நான் வந்து பர்டிகுலரா எப்பவுமே நான் சொல்ற ஒரே விஷயம், நான் வந்து இந்த 20,000 பட்ஜெட் ரேட்லயே வந்து நான் வச்சிருக்கிற மெஷின்ஸ் எல்லாமே காமிச்சிட்டே இருக்கேன். ஸோ எல்லாரும் அதனாலதான் ஒரு டவுட் கேட்கறாங்கன்னு எனக்கு தோணுது. என்னன்னா இந்த பட்ஜெட் ரேட்ல தான் நம்ம இந்த மெஷின் ஃபேஷன் மேக்கர்ஸ் வாங்கணுமா, இதுக்கு கம்மியான பட்ஜெட்ல வாங்கவே கூடாதா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நான் வச்சிருக்கிற மெஷின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உஷா ஸ்டிச் மேஜிக் மெஷின், ரெண்டாவது வந்து சிங்கர் Brilliance 6180 மாடல், அடுத்து வந்து பிரதர் FS101. ஸோ இந்த 3 மெஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் மெஷின்ஸ், நல்ல ஃபியூச்சர்ஸோட இருக்கு. ஸோ 3மே வந்து 20,000 பட்ஜெட்ல வரக்கூடிய மெஷின்ஸ். ஸோ இந்த மெஷின்ஸ்ல வந்து மேக்சிமம் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஃபேஷன் மேக்கர்ல ஒரு 5,000 இருந்து 30,000 வரலும் பட்ஜெட் ரேட்ல எல்லா பட்ஜெட்லயுமே மெஷின் இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து ஒரு மிட் பாயிண்ட்ல வர மாதிரி இருக்கு. என்னன்னா ரொம்ப ஹை ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு போகாம ஒரு 30,000 ரேஞ்சில் போகாமலும் ரொம்ப லோ வேரியன்ட் ஒரு 5,000 6,000 பட்ஜெட் ரேட்ல இல்லாம மிட் பாயிண்ட்ல இருக்கிறனால மேக்சிமம் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த மெஷின்ஸ்ல அவைலபிளா இருக்கும். அது எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, இந்த 3 பிராண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 பிராண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒன்ஸ் இந்த மெஷின் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 2 to 3 years அப்படின்னு இல்லாம ஒரு 6 years, ஒரு 5 years 6 yearsக்கு வந்து சாலிடா நம்ம இந்த மெஷினை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு மேக்சிமம் ஸ்டஃப் வந்து இந்த மெஷின்ல இருக்கும், மேக்சிமம் கண்டென்ட் வந்து இருக்கும். நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ணலாம், நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இப்பதான் பழகுறோம், நம்மளுக்கு இது ஓகே தானே அப்படின்னு இல்லாம ஒரு 5 yearsக்கு நம்ம இந்த மெஷினை வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளோட அடுத்தடுத்த ஸ்டேஜ், நம்ம ஒரு பிசினஸா இருக்கட்டும் இல்ல வீட்டுல இருக்கிற லேடிஸாவே இருக்கட்டும், நம்மளோட அடுத்தடுத்த லெவல் நம்ம ஒண்ணு பழகும் போது ஐயோ நம்மளுக்கு இந்த ஃபியூச்சர் இருந்தா ஓகேவா இருக்குமே அப்படின்னு நம்ம அடுத்து திங்க் பண்ணிட்டு அடுத்து ஒரு 1 or 2 yearsல திரும்ப ஒரு மெஷின் அப்கிரேட் பண்றதுக்கு பதிலா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து இந்த மெஷின் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுல மேக்சிமம் கண்டென்ட் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கும், நிறைய யூஸ் பண்ணலாம், நிறைய புது புது விஷயங்கள் நம்ம இந்த மெஷின்ல பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த 20,000 பட்ஜெட்ல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து மெஷின்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஒரே மெஷினே வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படின்றனால நான் இந்த மெஷின்ஸ் வந்து சூஸ் பண்ணி நான் வாங்கினேன், நான் யூஸ் பண்ணேன். அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல. இப்போ வந்து நான் இந்த 3 மெஷினை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 மெஷினை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, சரி 3 மெஷினை பத்தியும் சொல்லிட்டீங்க, இதுல 3ல எந்த மெஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இந்த 3 மெஷினுமே பெஸ்ட் மெஷின் தான். ஸோ இந்த மெஷினை வாங்கும்போது ஒருத்தருக்கும் ஒரு தாட் இருக்கும். ஸோ நம்ம வந்து மெஷின் வாங்க போகும்போது நம்ம வந்து திங்க் பண்ணுவோம், ஒருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். என்னன்னா எனக்கு இந்த மெஷின் பார்க்கும்போது நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சர்ச் பண்ணி பார்ப்போம். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா
என்னன்னா எனக்கு மிஷின் பார்க்கறதுக்குலாம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷின் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் வந்து மிஷின் நல்லா லைஃப் இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். இன்னொருத்தவங்க வந்து சப்போஸ் பிரச்சனையே வந்துட்டாலும் எனக்கு வந்து இதை சர்வீஸ் பண்ணக்கூடிய அவைலபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அந்த நீடு வந்து மாறும். ஸோ எல்லாரும் வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி இருப்போம்னு சொல்ல முடியாது. தென் வந்து ஒவ்வொருத்தவங்க லிவிங் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து மிஷின் வாங்கணும். இப்போ வந்து எனக்கு எல்லா இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பேசும்போது யார் யார் என்னென்ன மிஷின் வச்சிருக்காங்க அதை பற்றி நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தேன். ஸோ என்னென்னா அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு, தமிழ்நாடு உள்ள இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடுக்கு வெளியில் இந்தியாவுக்குள்ளவா இருக்கட்டும், இல்லை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எங்கெங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மாதிரி மெஷின்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி மெஷினில் வந்து சர்வீஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தேன். இப்போ ஃபாரின்ல அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் பிரதர் மிஷின் வச்சிருக்காங்க. ஸோ பிரதர் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் சர்வீஸ் கிடைக்கும், மிஷினோட அவைலபிலிட்டியும் எப்பவுமே இருக்கும். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து பிரதர் மிஷின் தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு சிங்கர் மிஷின் வந்து கொஞ்சம் அவைலபிளாக கிடைக்கும், சர்வீஸும் கிடைக்கும். இந்தியாக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடுக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா உஷா மிஷின் வந்து ரொம்ப பெஸ்டா கிடைக்குது. ஸோ தமிழ்நாடு வெளியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உஷா மிஷின் வச்சிருக்காங்க. ஸோ உஷா மிஷினுக்கு வந்து சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நிறைய அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஏரியால இங்கே வந்துட்டு நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும், சர்வீஸ்லாம் கேட்டால் உடனே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ நம்ம போய் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள்ள இருக்கிறவங்க சென்னையா இருக்கட்டும், இல்லை அவுட் சைடு சென்னையா இருக்கட்டும், ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, மேடம் நீங்க பிரதர்ஸ் எங்க எல்லா மிஷினும் சொல்லியிருக்கீங்க, பட் கடையில போய் கேட்டா உஷா மிஷின் மட்டும்தான் வந்து சஜஷனே கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ எதனால அப்படின்னா மெஷினோட அவைலபிலிட்டி நிறைய இருக்கு, தென் வந்து சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டியும் நிறைய கிடைக்குது, ஃப்ரீக்வெண்டா கிடைக்குது அப்படின்றது ஒரு பொதுவான கருத்தா இருக்கு. எல்லா நீங்க எங்க என்கொயரி பண்ணி பார்த்தாலும் தெரியும், உஷா மெஷினுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்குது தமிழ்நாடு உள்ள அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. இப்போ வந்து இந்த சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 3 மெஷின்ல எது பெஸ்ட், எது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் இதுவரையிலும் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, நான் ஒரு 3 இயர்ஸா வந்து இந்த 3 மெஷினும் மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணதுல எனக்கு வந்து டாப் ப்ரையாரிட்டி நான் எது கொடுப்பேன் அப்படின்னா சிங்கிள் பிரில்லியன்ஸ் 6180 மாடலுக்கு கொடுப்பேன். ஏன்னா அது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, எனக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்றனால. பட் அதுக்காக வந்து மற்ற 2 மெஷின் நல்லாவே இருக்காதா அப்படின்லாம் கேட்டா அது வந்து சரி வராது. ஸோ எல்லா மெஷினுமே வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த பிரதரா இருக்கட்டும், இதுவும் வந்து ஒரு டாப் ரேட்டிங் மெஷின் தான், இதுவும் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. பட் வந்து எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிங்கர் பிரில்லியன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் உஷா ஸ்டிச் மேஜிக் மெஷினும் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு, ரொம்ப பெஸ்ட் மெஷின். அதுவும் பிரதரும் வந்து ரெண்டுமே வந்து உஷா அண்ட் பிரதர் ரெண்டுமே வந்து ரொம்ப பெஸ்ட் மெஷின் தான். பட் வந்து சிங்கர் பிரில்லியன்ஸ் எனக்கு கன்வீனியன்ட்டா யூஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க சிங்கர் மட்டுமே வாங்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ உங்களோட ஏரியால உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு, உங்களுக்கு எந்த மெஷின் வந்து கிடைக்குது அப்படின்றத அவைலபிலிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அவைலபிலிட்டி இருக்குன்னா கூட அந்த மெஷின் வந்து ஃப்ரீக்வெண்டா நம்மளுக்கு வந்து சர்வீஸ் அதெல்லாம் இருக்குமான்றத என்கொயரி பண்ணிட்டு நீங்க எங்க இருக்கீங்களோ உங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்து வாங்கணும். ஏன்னா இது எல்லாமே மெஷின்ஸ் தான். ஸோ வந்து ஒன்ஸ் நம்ம மெஷின் வாங்குறோம் அப்படின்னா மெஷின் வாங்கிட்டு இப்படியே வந்து ஒரு 1 இயர்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ வந்து 1 இயரா இருக்கட்டும், 5 இயர்ஸா இருக்கட்டும், எவ்வளவு நாளானாலும் நம்ம இப்படியே யூஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. பீரியாடிக் சர்வீஸ் நம்மளுக்கு தேவைப்படும், சாஃப்டா அதை ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு மெயின்டெனன்ஸ், அதாவது சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ எனி டைம் வந்து மெஷின்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ வராதுன்னு சொல்லிடவே முடியாது, கண்டிப்பா வரும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால ரெக்டிஃபை பண்ண முடியணும். இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த 20,000 பட்ஜெட்ல 3 மெஷின் சொன்னீங்க, இதுல எந்த மெஷின் வாங்கலாம், இது எல்லாம் ஓகே. ஸோ நாங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சரே வரலையே, நீங்க பார்த்துருப்பீங்க. என்னன்னா 10,000 பட்ஜெட்ல எந்த ஃபேஷன் மேக்கர் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம வந்து ஒரு
எந்த ஒரு மெஷின் வாங்குறதா இருந்தாலும் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய சர்ச் பண்ணுவோம். எந்த மெஷின் வாங்கலாம், இது வாங்கினா நம்மளுக்கு இது பெஸ்டா இருக்குமா, இது ப்ராப்ளம் வராம சரியா ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் வந்து அந்த மாதிரி நம்ம நிறைய திங்க் பண்ணும்போது இப்போ வந்து காமனா போய் இந்த மெஷின் நல்லா இருக்குமா, டக்குன்னு எனக்கு நிறைய ஃபோன்லேயும் நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. வாட்ஸ்அப் பண்ணியும் ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் பண்ணியும் டவுட்ஸ் கேட்பாங்க. யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய டவுட்ஸ் வரும். என்னென்னா எந்த மெஷின் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 வெறும் ஒரு கொஸ்டினோட வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து டக்குன்னு நீங்கள் இந்த மெஷின் வாங்குங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு ஆன்சரே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன யூசேஜ், உங்களுக்கு என்ன நீட் இருக்குது, நீங்கள் வந்து இன் ஃபியூச்சரில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஒன்லி வீட்டில் வச்சு மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து வீட்டில் வச்சே வந்து வெளியில் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோமா, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே, நம்மளுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு மட்டுமே ஸ்டிச் பண்ண போகிறோமா அப்படின்றதெல்லாம் திங்க் பண்ணி அதுக்கு எந்த மெஷின் சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வாங்க முடியும். ஸோ நான் வச்சிருக்கிற இந்த 3 மெஷின்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். வீட்டில் இருந்து வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 ப்ளவுஸ், ஒரு 5 ப்ளவுஸ் வந்து வெளியில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே இந்த மெஷின்ஸ் 3மே வந்து சூட் ஆகும். ஸோ இது முடியாது, எங்களால் இவ்வளோ பட்ஜெட் போடவே முடியாது, பட்ஜெட் வந்து நான் ஒரு 10,000 தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், 10,000 அது அந்த ரேஞ்சில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 10,000 பட்ஜெட் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிள் நார்மல் பெடல் மெஷின் வாங்கிட்டு அதுக்கு ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒரு 15,000 பட்ஜெட் போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மெஷின்ஸ் 20,000 பட்ஜெட்டில் மெஷின்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை நான் வந்து கம்மியான பட்ஜெட் தான் போடவே முடியும், என்னால் வந்து அதுக்கு மேலே பட்ஜெட் போக முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மல் பெடல் மெஷின் வாங்கிட்டு பெடல் போட்டு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மெஷின்ஸ்லேயுமே வந்து மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். தென் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் பழகும் போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இது நம்மளுக்கு நல்லா வருமா, செட் ஆகாதா, செட் ஆகுமா தெரியல, நம்ம பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு மெஷின் வாங்கும்போது நீங்கள் நார்மல் பெடல் மெஷின் வாங்கிடலாம். வாங்கிட்டு அதுக்கு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக பழகி முடிச்சுட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஹேண்ட்லிங் நல்லா தெரிஞ்சிருச்சு, மெஷின் வந்து எப்படி ரன் பண்ணணும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் இந்த மாதிரி 20,000 பட்ஜெட்டில் ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ் வாங்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஹேண்ட்லிங் மெஷினோட ஹேண்ட்லிங் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மெஷின்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சாஃப்ட் ஹேண்ட்லிங் அந்த மாதிரி பண்ணும்போது ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ் ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு வந்து வீட்டில் இருக்கும் லேடிஸ் ஒரு 2-3 ப்ளவுசஸ் ஸ்டிச் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 to 6 hours ரன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெஷின்ஸ் வந்து ஓகே தான். ஸோ இந்த டவுட்டுமே நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு நாளைக்கு வந்து இந்த மெஷினை எத்தனை மணி நேரம் வந்து நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஹேண்ட்லிங் கண்டினியூஸாக வந்து இந்த மெஷின்லாம் நம்ம வந்து ரன் பண்ண முடியாது. ஒரு 5 to 6 hours ரன் பண்ணுறோம், ஒரு 3 ப்ளவுசஸ் 4 ப்ளவுசஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஓகேவா இருக்கும் இந்த மெஷின்ஸ். பட் வந்து ரொம்ப ஹார்டா ஹேண்டில் பண்ணுவோம், ரொம்ப வந்து நிறைய ஸ்டிச் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து நைட் வரலும் ஒரு 10 பிளவுஸ் வரலும் ஸ்டிச் பண்ணணும், 10 ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து கண்டிப்பா இண்டஸ்ட்ரியல் மெஷின் தான் போகணும். ஏன்னா நானுமே வந்து இந்த ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ் வச்சிருக்கேன், உஷா வச்சிருக்கேன், சிங்கர் வச்சிருக்கேன், பிரதர் வச்சிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன். பட் இந்த மெஷின்ஸ் எல்லாம் நானும் வந்து ஷாப்க்குலாம் எடுத்துட்டு போனதில்லை. என்னோட ஷாப்ல வந்து இருக்கிற மெஷின்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ், ஜாக், ஜுக்கி அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ்லாம் வந்து சாஃப்ட் ஹேண்ட்லிங் இருக்கணும், ஒரே ஆளே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாதான் இதெல்லாம் கரெக்டாக வரும். இப்போ கடைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க, அவங்க நாளைக்கு போயிட்டு அடுத்து இன்னொரு ஆள் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. நம்ம கொண்டு போய் இந்த மெஷினை கொண்டு போய் கடையில் வச்சோம்னா இன்னைக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், நாளைக்கு வேற ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. அதுவும் கண்டினியூஸாக ஒரு 10 hours அப்படின்லாம் இந்த மெஷினை ரன் பண்ணும்போது அந்த பார்ட்ஸ், அந்த மோட்டர் பார்ட்ஸ், மெஷின் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தேஞ்சிரும். அந்த அளவுக்கு இந்த மெஷின்லாம் வந்து தாக்கு பிடிக்காது. ஸோ இண்டஸ்ட்ரியல் மெஷின் போகிறது தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன். என்னன்னா ரொம்ப ஹெவி யூசேஜ் இருக்கும்போது
ஸோ நார்மல் யூசேஜ் வீட்டில் இருந்து நம்ம பண்ணுறோம், கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவோம், நிறைய நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணக்கூடிய வேலை இல்லை, நம்ம வந்து அளவாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது இந்த மெஷின் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட வேலைகளை வந்து நிறைய சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மெஷின். நம்ம நார்மல் இண்டஸ்ட்ரியல் மெஷின்லலாம் எடுத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் தான் போட முடியும். மோட்டார் வந்து ஒரு 12 hours இல்லை ஒரு 15 hours கூட கண்டினியூஸாக ரன் பண்ணோம்னாலும் அது ரன் ஆகும், ஒன்றுமே ப்ராப்ளம் வராது. பட் இந்த மாதிரி மெஷின்ஸில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. தென் வந்து அடுத்து என்னன்னா, இந்த மாதிரி மெஷின் ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ்ல வந்து நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ், அதாவது ஹெம்மிங் பண்ணலாம், அப்புறம் பட்டன் ஸ்டிச் பண்ணலாம், ஹூக்ஸ் அண்ட் டைஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் ஆப்ஷன், பிக்கோ பண்ணலாம், அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். பட் இண்டஸ்ட்ரியல் மெஷின்ல வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ வந்து ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ண போகிறோம், ஒரு நாளைக்கு ஒரு 10 blouses போல் ஸ்டிச் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நீடு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மெஷின் வாங்க முடியாது. நீங்கள் வந்து ஃபேஷன் மேக்கர் மெஷினை விட்டுட்டு இண்டஸ்ட்ரியல் மெஷினாக வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் உள்ள ஃபேஷன் மேக்கர்ஸ் ஏன் வாங்கணும், யார் வாங்கலாம், யார் இந்த மெஷினை வாங்கக்கூடாது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ் வச்சிருக்கீங்க, இல்லை வாங்க போறீங்க அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது பார்க்குற இன்னும் மற்ற பீப்புள்ஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்லைன் அண்ட் டைரக்ட் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸஸ் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். 1-to-1 கிளாஸஸ், பேட்ச் கான்செப்ட் கிடையாது. அப்புறம் கோர்ஸ்க்கு டியூரேஷன் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. தேங்க்யூ.